தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, லூக்கா எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரம் வசனங்கள் 35 48 முடிய உள்ள வசனத்தில் சீடர்கள் பயத்திலும் அச்சத்திலும் கலக்கத்திலும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். இயேசு அவர்கள் மத்தியில் தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று கூறி அவருடைய பயத்தையும் அச்சத்தையும் கலக்கத்தையும் நீக்கி அவர்களுக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொடுக்கின்றார், பலப்படுத்துகின்றார். ஆனாலும் அவர்கள் அவரை இன்னும் விசுவாசிக்காமல் இருப்பதால் அவர்களிடம் தன்னுடைய கைகளையும் கால்களையும் விலாவையும் காட்டி, நம்புங்கள், உங்களிடம் ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்டு அவரிடமிருந்த உணவையும் வாங்கி உண்ணுகின்றார். இதன் மூலம் இயேசு உயிர்த்து விட்டார் என்பது உண்மையாக தெரிகின்றது. ஆகவே அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, மறைநூல் வாக்கு நிறைவேறவே இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறி தன்னுடைய உடனிருப்பை அவளிடம் காட்டுகின்றார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நாமும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை விசுவசிப்போம். நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளில் அவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை அவர் காப்பார், அன்பு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.